Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தையும் விரும்புங்கள். ஆமீன். நம்ம அன்பை நாடணுமா, ஞான வரங்களை கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் நம்ம நாடணுமா, விரும்பணுமா, விசேஷ விதமா தீர்க்க தரிசனம் ப்ராஃபஸி வரத்தையும் கிஃப்டையும் நம்ம விரும்பணும்னு. இதை எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் கழிச்சு, இந்த ஆவியின் வரங்கள் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆவியின் கனிகள் நம்ம ஆண்டவருக்குள்ளாக நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக கீழ்ப்படிந்து நடக்கறச்சே நம்ம ஆவின் கனிகளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆவின் கனி நம்ம உள்ளேந்து வெளியில வரணும். நம்ம கனிதர வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கணும். ஆவின் வரங்கள்ங்கிறது ஆவியானவர் நமக்கு கொடுக்கறது, அது கிஃப்ட் ஒருத்தர் கொடுக்கறது தானே. ஸோ ஆவியானவர் நமக்கு கொடுக்கறது. ஸோ நம்ம என்ன பண்ணணுமா, அன்பை நாடணும், அன்புங்கிற அந்த வரத்தை நாடணும், ஞான வரங்களை விரும்பணும், அதே மாதிரி விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தையும் நம்ம விரும்பி கேட்கறச்சு. நிச்சயமா ஆவியானவர் நமக்கு அதை கொடுப்பார். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஊழியத்துக்கான ஒரு வரங்கள். கிஃப்ட் எப்பவுமே அது நம்மளோட ஒழிச்சு வச்சுக்கிறதுக்காக இல்லை, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக ஆவியின் கனியோட கூட தான் ஆவியின் வரங்கள் கிரியை செய்யும். எனக்கு இது பர்சனலா ஆவியான உணர்த்தின காரியம். ஏன்னா அன்பு இல்லாம நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கவோ ஊழியம் செய்யவோ முடியாது. ஸோ ஆவியின் கனி அன்பா இருக்கச்சு முதல்ல இதுவே. அப்ப அந்த அன்போடு கூட நான் அந்த வரங்களை நான் இது பண்றச்சு, அந்த வரங்கள் அங்க ஆப்ரேட் ஆகி என்னாகும், ஆவியானவர் அங்க கிரியை செய்வார். நிச்சயமா அங்க ஒரு அற்புதம் அடையாளங்கள் நடக்கும். வரவங்க அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ள சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆவியானவர் அங்க வழிவாசலை திறந்து கொடுப்பார். ஆமீன். நம்ம இதுக்காக ஜபிப்போம். அன்பின் ஆவியானவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் அன்பை நாடுகிறோம், ஆவின் ஞான வரங்களை நாடுகிறோம், விரும்புகிறோம் ராஜா. ஆவின் 9 வரங்களையும் தருவீராக, விசேஷமா தீர்க்க தரிசன வரத்தை தருவீராக ராஜா. ஆண்டவரே, தீர்க்க தரிசன வரத்தின் மூலியமாக ஆண்டவரே உமது நாமம் மகிமைப்படும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டும்படியாக, நீதி பிறப்பிக்கும்படியாக, ஆத்மாக்கள் ரட்சிப்புக்குள்ள வரும்படியாக ஆவின் கனியோடு கூட ஆண்டவரே இந்த ஞான வரங்கள் எல்லாம் கிரியை செய்து தேவநாமம் மகிமைப்பட ஆவியானவரே உம்மை உயர்த்தும்படியாக நாங்கள் வாஞ்சித்து கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.